மனமும் மறுக்குதையா. அந்த வாலிபன் செய்த தாக்கத்தை முதலாவது காண்பித்து கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு எந்த காலகட்டத்தில் தேவன் அவனை எழுப்பினார் என்று சொல்ல போகிறேன். இந்த காலகட்டத்தில் நீயும் அப்படி மாற முடியும் என்பது காண்பித்து கொடுத்து இந்த நாளின் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். தேவன் உன்னோடு கூட பேசுவாராக. அவனுக்கு அம்மா அப்பா அந்த நேரம் உயிரோடு இல்லை. அந்த அம்மா அப்பாவுக்கு வயசான காலத்துல தான் இந்த மகன் பிறந்தான். அவங்க அம்மா அப்பா நல்ல மதிப்புடையவர்கள். தாய் தகப்பன் சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள். ஆண்டவருக்கு பயந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரிட்ட கட்டளைகளை அப்படியே கணவனும் மனைவியும் பல வருடங்கள் குழந்தை இல்லாத போதும் பின்பற்றினவர்கள். ஜனங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக தேவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்வார்கள். தேவ சன்னிதானத்தில் நின்று அவங்க அப்பா தூபமும் காட்டுவார். தேவனுடைய ஜனங்கள் வெளியே நின்று காத்திருப்பார்கள். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வந்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், தமது முகத்தை மேல் பிரகாசிக்க கடவர், கர்த்தர் உனக்கு சமாதானத்தை மரளை கடவர் என்றெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லும்போது ஜனங்கள் மிகுந்த திருப்தியாய் போவார்கள். அது அவர்களுக்கு அப்படியே பலிக்கும். அப்படியான ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் வயதான காலத்திலும் தனக்கு ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. மனைவியும் மலடாக மாத்திரமல்ல, முதிர்ந்த வயதலாக மாறிவிட்டாள். இனி பிள்ளை பேரு இருக்கும் என்று அவளுக்கு நம்பிக்கையும் போய்விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் திடீரென்று ஒரு மனிதனை ஆண்டவர் அவளுக்கு பிள்ளையாக தருகிறார். வேதத்தை புரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறது யார் என்று தெரிந்திருக்கும். அப்பா அம்மா இல்லாத பிள்ளையாகத்தான் யோவான் பெரியவனாக வாலிபனாக இருக்கிறான். பிறக்கும் போதே அவர்கள் முதிர் வயதாக இருந்துவிட்டபடினால் அவனுடைய வாலிபத்தில், தனி மனிதனாக பிறந்த அவனுடைய வாலிபத்தில் தாயும் தந்தையும் மரித்து விட்டார்கள். Listen, who will take care of me? அவனுடைய 15 அல்லது 16வது வயதிலே தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. யாருடைய நிழலிலேயும் வாழக்கூடாதவனாகத்தான் இருக்கிறான் இந்த வாலிபன். ஆகையினால இனி தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்வதென்று தன்னையே ஒப்புக் கொடுக்கிறான். ஆகையினால ஊருக்குள்ளே வாழ்கிறதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் வனாந்திரத்தில் போய் வாழ ஆரம்பிக்கிறான். வனாந்திரத்தில் அவனுக்கு யார் சாப்பாடு கொடுப்பார்கள்? ஆகையினாலே காட்டு தேனையும் வெட்டுக்கிளியையும் சாப்பிடுகிறான். மாதம் தப்பினாலும் புதிய பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுப்பதற்கு அவனுக்கு ஆள் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை. ஆகையினாலே அழுக்குப்படாத, துவைக்க வேண்டியதில்லாத ஒட்டக மயிரையே தனக்கு ஆடையாக்கி கொண்டு வாழ்ந்து விடுகிறான். சிம்பிள் லைஃப். லிசன் சார், வனாந்திரத்தில் இருந்ததுனால அவனை யாருக்கும் தெரியாது. உறவினர்கள் அவனுடைய பெயர் வைக்கிற விழாவுக்கு வந்தார்கள். அவன் பிறந்த போது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உறவினர்கள் அவனுடைய டெடிகேஷனுக்கு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவனை தேடியும் ஒருவரும் இல்லை. My dear young people of this area, Mayiladurai, listen, I am talking about an young man. ஒரு வாலிபனை குறித்து பேசுகிறேன். அப்பா அம்மா இல்ல, அதனால சரியான ஆகாரம் தராதென்று ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட தேனீக்கள் தருகிற மதுவையும் வெட்டுக்கிளிகளையும் சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொண்ட வாலிபன். He was not having a teacher. அவனுக்கு ஒரு டீச்சரும் இருக்க முடியாது. ஏனென்றால் கமாலியல் எல்லாம் எருசலேமில் இருந்தார்கள். இவனோ வனாந்திரத்தில் இருந்தான். எருசலேமில் தான் யூனிவர்சிட்டி இருந்தது. அங்கே போய் படிக்கவும் முடியாது. உடையை பற்றி
பற்றி சொல்லிவிட்டேன், ஆகாரத்தை பற்றி சொல்லிவிட்டேன். such a simple life and in wilderness, வனாந்திரத்திலே வாழ்கிறான். ஒரு நாளில் அவனுக்குள் இருந்த அந்த ஆவியானவர், ஏனென்றால் அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி இருந்தார். அதனால தான் இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் வந்து, அவன் அம்மா வயிற்றுலதான் இருந்தான். 6 மாச குழந்தையா இருந்த போது, எலிசபெத் என்று சொல்லுகிற அவனுடைய அம்மா வயிற்றுல இருந்த போது, மரியாள் என்கிற இயேசுவினுடைய தாயார் வந்து பிரைஸ் தி லார்ட் அல்லது வாழ்க என்று சொன்ன உடனே இவனுக்கு உள்ள இருக்க முடியல, துள்ளி குதிச்சிட்டான். நல்லா காது கேட்கும், எங்க இருந்தாலும் காது கேட்கும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அம்மா கூப்பிடாங்க, டேய் தம்பு, ஒரு நேரம், டேய் கண்ணா, நான் செல்போன்ல இருக்கேனே, டேய் மிளகா இல்லடா, சோப்பா சாப்பாடு எப்படிடா பொங்குவேன்? ஹலோ, அங்கே நில்லுடா, வந்துடுறேன். உங்க அம்மா சொல்ல, டேய் நான் இங்க நின்றுக்கிட்டு இருக்கேன் தெரியலையா? அப்படியாம்மா, நிக்கிறீங்களா? ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? உட்காருங்கம்மா. அடே உன்னைய மிளகா வாங்கி விட்டு வர்றதுக்கு கடைக்கு அனுப்புறேன்னு சொல்றேன். ஓஹோ, எனக்கு காதே கேட்கல. நம்ம சொல்லுது, நாளையிலிருந்து மிளகாவை எரிச்சு உனக்கு போட்டு உன்னை உயிரோட வைக்கிறேன்டா. இது நிலைமை. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு கேளு, பரிசுத்தாவியானவர் உன்னை தாயின் கற்பத்தில் இருந்தாலும் நிரப்ப முடியும். அப்படி நிரப்பி இருந்தா நீ தேவ சத்தம் கேட்பாய். நிறைய பேர் பெந்தகோஸ்த சபைக்கு போறவங்களா தான் தெரியுறீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. ஒருவேளை டிஎல்சி போறவங்களா இருக்கலாம், இல்லை சிஎஸ்ஐ போறவங்களா, எப்படியோ நீங்க ஆலயத்துக்கு போறவங்க தான் இங்க வந்திருக்கீங்க. நான் ஜெனரல் பப்ளிக்கு பேசலை, ஏன்னா இங்கே அறைக்குள்ளே தான் மீட்டிங் நடக்குது. யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டு வாடான்னு கொண்டு இருந்தெல்லாம் வந்திருக்கலாம். மற்றபடி நீங்கள் எல்லாம் இப்போ கேளுங்க, எப்பமாவது ஆண்டவர் சத்தம் கேட்குதா? கேளுங்க, பக்கத்தில் கேட்டு வைங்க. என்ன சொன்னாங்க? அங்கே கேட்டுட்டு என்கிட்ட கேட்குறீங்க? அங்கே கேளுங்க கேளுங்க கேளுங்க, எப்பமாவது ஆண்டவர் சத்தம் கேட்குதா? இந்த வாலிபன் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே துள்ளி குதிச்சுட்டானாம. வாழ்த்துதல் சத்தம் கேட்டானா துள்ளி குதிச்சுட்டானாம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே. உங்களை பற்றி என்ன சொல்லுங்க, கேட்டு 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 வைங்க. அதில் என்ன கஷ்டம் இருக்கு? யாரோ அங்கே ஒரு தம்பி சொல்கிறான், எனக்கு கிரிக்கெட் எங்கே அடித்தாலும் பேட்டு சத்தம் கேட்டுறாங்க. யாரோ ஒரு தங்கச்சி சொல்கிறா, யாராவது காசை கீழே போட்டான் டைம் எனக்கு கேட்டுருவாங்க. ஏன்னா என் நோக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் கிரிக்கெட் மேலேயும் பணத்தின் மேலேயும் இருக்கனால சத்தம் கேட்டுருது. ஒரு பழைய பாடல் சாராள் நோர்ஜிங்கிற ஒரு அம்மா எழுதுனாங்க. அந்த பாடல்லாம் இப்போ வர்றதில்ல. இப்போ எல்லாம் தான் நிற்காத போகாத வைக்காத அப்படி தான் இருக்குது. ஏன்னா தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும்
நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. இன்றைக்கு உனக்கு தேவை ஆண்டவருடைய சத்தம் உன் உள்ளத்துல துணிக்கணும். நீ இந்த உலகத்தையே கலக்குறவளாக இந்த உலகத்தை அசைக்கிறவளாக மாறுபட்ட சூழ்நிலையில் மாற நினைத்தால் உன்னுடைய முதல் தேவை சின்னவனா இருக்கலாம், குட்டி பையனா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். யோவான் என்கிற மனிதன் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் போதே ஆவியில நிறைந்து துள்ளி குதித்தது உண்மை என்றால் நீயும் கேட்க முடியும். ஆனா நிறைய பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு விரும்புறதில்லை. ஏன்னா அது சில நேரங்களில் டேஞ்சரா கொண்டு விட்டுரும். ஹலோ அங்கிள், நீங்க கேட்டிருக்கீங்களான்னு யாரோ கேட்குறீங்க. நான் கேட்ட எல்லாத்தையும் சொல்லாம ஒரே ஒரு தடவை கேட்டதை உனக்கு பிரயோஜனமா சொல்ல விரும்புகிறேன். பீகார்ல ஒரு சகோதரிக்கு வயிற்றுல பயங்கரமான வேதனை. நான் ஒன்று, அந்த அம்மாவுடைய கணவன் ஒன்று, எங்களோடு இருந்த சாட்டமான ஒரு சகோதரி. அவங்ககிட்ட ஒரு ஜீப் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் ஓட்டணும், அவங்க கொஞ்சம் ஓட்டணுங்கிற கான்ட்ராக்டில் நாங்கள் அவங்கள எடுத்துக்கிட்டு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஹசாரிபாக்னு ஒரு இடம் ஜார்க்கண்டில் இருக்குது. அப்பொழுது பீகாரில் இருந்துச்சு. அந்த ஜார்க்கண்டில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு, அதான் மிஷன் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் ஒழுங்காக கொஞ்சம் பார்ப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி அவசரமாக அந்த அம்மாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் சேர்த்து அங்கே அந்த டாக்டர் லேடி அவங்கள செக் பண்ணி பார்த்து அவங்க வந்தாங்க. இந்த மகளுக்கு 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், டாக்டர் அம்மாவை பார்த்து சொல்கிறேன், டாக்டர் அம்மா 3 பிள்ளைக்கு தாய், சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நான் செய்கிறதுக்கு சரிதான், ஆனால் எங்கள் பிளட் பேங்க்கில் பிளட் இல்லை. நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எனக்கு நட்டு போல்ட்டு தெரியும், பிளட்டுன்னா என்னன்னு ஜாஸ்தி தெரியாது, ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை. அவங்க கேட்ட உடனே நான் சொன்னேன், சீக்கிரம் எப்படியாவது. அவங்க கேட்டாங்க, 3 பேர் இருக்கீங்கல்ல, நீங்கள் ரத்தம் கொடுத்தா ஒருவேளை நான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா உயிருக்கு போராடி கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் 3 பேர் நிற்கிறோம். கணவன் அவர் அன்னைக்கே நின்று சொல்லிக்கா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிக்கார். அவர் சரின்ட்டார். என் கூட வந்திருந்த சகோதரி வாட்டர் சாட்டமான சகோதரி, ஒரு பாட்டிலில் 7 பாட்டில் கொடுக்கலாம். நான் இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் கிட்டத்தட்ட 30 கிலோ குறையா இருந்தேன். அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்க. தமிழ்ல சொல்லணும்னா நோஞ்சானா இருந்தேன். தம்பி நீங்கன்னு டாக்டர் அம்மா என்னைய பார்த்து கேட்குது. எனக்கு மனசுக்குள்ளே வருது, நம்ம ஒரு பாட்டில் கொடுத்தா நமக்கு 4 பாட்டில் யார் கொடுப்பது? இந்த போராட்டத்தில் நான் பார்த்து நின்று அப்படியே சொன்னேன். ஆனாலும் வேதம் தூக்கி அன்பை குறித்து பேசுறேனே, நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியாச்சு. எங்களை கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் லேபரேட்டரியில் ஒரு பெஞ்சில் 3 பேரை உட்கார வச்சோம். அவர் போனார், விரல்லேருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்தாங்க, அனுப்பிட்டாங்க. என்னைய கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு விரல்லேருந்து ரத்தத்தை எடுத்தாங்க, அனுப்பிட்டாங்க. அந்த சிஸ்டரை கூப்பிட்டாங்க, அதை இங்கே மட்டும் ரத்தம் எடுக்கல, இங்கே நரம்புலேருந்து எடுத்தாங்க. நான் நினச்சேன் சரியான ஆள் தான், இவங்க ரத்தம் சேர்ந்துருக்கு, அதனால இவங்க 7 பாட்டில் கொடுக்கலாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு யோசனை வருது, ஒரு சின்ன ஜபத்தை பண்ணி வைக்கலாம். ஏன்னா
எனக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், சயின்ஸ் குரூப் படிக்கிறவன், நான் இன்ஜினியரிங் குரூப், எனக்கு இதெல்லாம் தெரியாது. சயின்ஸ் குரூப் எடுத்த ஒன்று சொல்லியிருந்தான், ரத்தத்தில் ABCO அப்படின்னு குரூப் இருக்கு, ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு சேராது. எனக்கு தான் தெரியும், ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை, என் குரூப் என்னதுன்னு தெரியாது. அதனால நான் உட்கார்ந்து அங்கே ஒரு பெரிய ஜெபத்தை செய்தேன். உண்மையாக சொல்கிறேன், உங்கள் முன்னால் உண்மையை சொல்கிறேன். ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும், நீர் தண்ணீரையே திராட்சரசமாக மாற்ற முடியும். ஆகினால அந்த சகோதரிக்கு A குரூப்னா என் குரூப்பை B குரூப்பா மாத்திரும் ஆண்டவரே. உண்மையான ஜெபம். நான் முடியலைன்னா முடியலன்னு சொல்றதுல என்ன தப்பம்? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து அங்க ஒரு மனுஷன் பேசுகிற விதமாய் பேசுகிற காதுல ஆண்டோடைய சத்தத்தை கேட்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன். தம்பி, உனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்லடா, அதை கொஞ்சம் பாடு. எனக்கு ஹிந்தியில் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டினுடைய கடைசி கவி இப்படி போகுது, सेवा करेंगे प्यारे प्रभु की जैसा कि उसने कहा, मर भी मिटेंगे प्यारे प्रभु में जैसा कि उसने कहा, हरदम हम गाएंगे गीत उसी के हमें बचा लिया, सबको बचा लिया. இந்த பாட்டோட அர்த்தம், ஆண்டவர் நீங்க சொன்ன மாதிரியே ஊழியம் செய்வேன், நீங்க சொன்ன மாதிரியே உமக்கா உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்ன, இனிமே அந்த பாட்டை பாடக்கூடாது. சத்தம் தெளிவா கேட்குது, இந்த பாட்டை இனிமே நீ பாடக்கூடாது. எனக்கு அது ரொம்ப பிரியமான பாட்டு, தனியாக உட்காந்து நான் பாடுற ஆளு. நான் கேட்குறேன், எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு? என் மகா சாக கிடக்கிறா, ஒரு பாட்டில் கொடுக்க வக்கு இல்லாத நீ எனக்கா உயிரை கொடுப்ப, ஏன்டா போய் சொல்ற? இதை கேட்டவுடனே எனக்கு என்னையே நொந்துக்கிட்டு அழுக வந்துட்டு கண்ணீர் வடியுது. அவங்க வீட்டுக்கார் சொல்றாரு, ஒன்றும் ஆகாது, என் மனைவி நல்லா இருவா. சி, நான் எனக்கு அழுதுட்டு இருக்கேன்யா. உண்மை பெஞ்சாதிக்கு நீரானும் எனக்காக நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்ன போதுதான் நான் என் ஜெபத்தை மாற்றினேன். ஆண்டவரை, இவங்க 2 பேர் குரூப்பும் சரியில்லைனாலும் என் குரூப்பை மாற்றுன்னுட்டு இதுக்குள்ளே லேப் டெஸ்ட் முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், எனக்கு என்ன குரூப்? அதான் முதல் தடவை எனக்கு செக் பண்ணுறாங்க ரத்தத்தை. மிஷினரி தான், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தான். நான் போய் அந்த லேப் அசிஸ்டண்ட்டை கேட்குறேன், என்னையா என் குரூப்? அவர் சொல்கிறாரு, O+, நீ யாருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். அந்த சகோதரி உயிரோடு இருந்து சொல்லுவாங்க, பிரதர், உங்க ரத்தம் தான் ஓடுது தெரியுதா? நல்லா கவனியம்மா, பக்கத்தில் இங்கே கேளுங்க. ஆண்டவர் சத்தம் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? இப்படி அப்படி அப்படி அவர் அணுகுண்டு போடுவார். ஒப்பு கொடுக்க ஆசையா இருக்கா? Listen, today people don't obey God because they don't listen to God. தேவ சத்தம் கேட்காதனால தான் அநேகருக்கு கீழ்ப்படியே முடியல. என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. என் வேதம் சொல்கிறது, உன் பின்னே வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி உன் பின்னே சத்தம் கேட்பா என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயாவில். புதிய ஏற்பாட்டில் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குன்னு சொல்றாரு. இப்ப நீ ஆண்டவருடைய ஆடா இருந்தன்னா நிச்சயமா சத்தம் கேட்ப. நீ ஆண்டவருடைய ஆடா இல்லாட்டா உனக்கு அவருடைய சத்தம், மேய்ப்பனுடைய சத்தம் உனக்கு கேட்காது. எனக்கு ஒரு பெரிய ஒருவேளை காயம் பட்டவங்களுக்கு வேற எந்த சத்தமும் கேட்காது. ஒருவேளை சரீரத்திலேயோ இதயத்திலேயோ காயம் பட்டவங்க அவங்க உட்கார்ந்துருப்பீங்க. யாரோ சொல்றாங்க, ஆமா அங்கிள், நான் காயம் பட்டிருக்கேன், ஏன்னா காதல் தோல்வி அடைஞ்சிச்சு. கட்டுவேன் சொன்னா எங்க போனான்னே தெரியல. வேலை தேடி போறான்னா போனவன் போனாண்டின்னு ஆயிட்டான். காயப்பட்டு வந்திருக்கிறேன்.
நீ அந்த காயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை யாரோ உன்னை அடிச்சு உன்னைய காயப்படுத்திருந்தாலும் சொல்லி, என் ஆண்டவர் சொல்கிறான், என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறான், என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயமாறிடும் என்றீ, என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக வருவேனே என்றீ, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக வருவேனே என்றீ, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, கலங்கின நீர் என்னை கண்டீ, பதறின நீர் என்னை பார்த்தீ, கலங்கின நீர் என்னை கண்டீ, பதறின நீர் என்னை பார்த்தீ, கல்வாரியின் அண்டை வந்தே, என் காயம் நீ அங்கு நான் அழுதே, கல்வாரியின் அண்டை வந்தே, என் பாவம் நீங்க நான் அழுதே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மீட்பனாக உன் தேடி மீட்டீரே, நல்ல மீட்பனாக வந்து என்னை மீட்டீரே. இந்த மத்தியான வேளையில் தேவனோடு கூட பேசுகிறார். நீ என்னுடைய ஆடாக, என் பின் செல்கிற ஒரு ஆடாக மாறுவதற்கு நீ காயம்பட்டு தூரமா ஒதுங்கி போயிட்ட, காணாமலும் போயிட்ட. நான் தேடினேன், கண்டுபிடிக்கும் அளவும் தேடி உன்னை தோல்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆசையா இருக்கிறேன். நீ நினைக்கிற நான் இதோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அடி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறீ. பெரிய தப்புலாம் நீர் எனக்கு முன்னால கொண்டு வந்து வச்சு எனக்கு தண்டனை கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, நீ அடிபட்டது எனக்கு தெரியும், நீ காயப்பட்டது எனக்கு தெரியும், நீ காணாமல் போய் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற, நீ சிக்குண்டு இருக்கிறாய். என்னை பார்த்து கூப்பிட்டுரு, அந்த ஆடு அப்படின்னு கூப்பிட்டது போல கூப்பிட்டுரு. நான் உன்னை கண்டுபிடிச்சு தோல்ல தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து உன் காயத்தில் எண்ணெயை பார்த்து என் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டுபிடித்து விட்டேன் என்று நான் சந்தோஷப்படுவேன், உன் நிமித்தம் நான் சந்தோஷப்படுவேன் என்று அழைக்கிற உன் மேய்ப்பரின் சத்தத்தை கேட்டுவிடு. The Lord is speaking to you, my dear son. எத்தனை நாள் ஓடுவேன்? எங்கப்பா ஓடுவேன்? அப்படி முகத்துக்கு மறைவாய் எங்கே ஓடுவாய்? என் மகளே, உங்க அம்மா ஜபிக்கிற ஜபத்தை நீ பார்த்த, அவங்க வடிக்கிற கண்ணீரை கண்ட, ஆனா உனக்கு இஷ்டமே இல்லை, இவங்களுக்கு வேலையே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவன் உன்னை தேடி வந்து இந்த மத்தியான வேளையில நான் உன்னை அள்ளி அணைச்சு கொள்றதுக்கு, என்னை உன்னை தோல்ல தூக்கி சுமந்து என்னுடைய வீட்டில் கொண்டு வரதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஒத்துக்கொள், 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 என் சத்தம் கேட்ப. மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்கு ஒரு மனிதன் பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் அவன் முதலாவது தேவ சத்தத்தை கேட்கிறவனாக இருக்க வேண்டும்.
நீ ஆவியில நிறைந்தது உண்மை என்றால், நிறைய பேர் ஆவியில நிறைந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான், நான் பார்த்திருக்கேன். வேலை போயிடுவான். நாசரத்துன்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில். ஒருத்தர் ஆவில அந்த அவங்க ஒரு தேரி பகுதி உண்டு, நிறைய பனைமரம் இருக்கும். ஒருத்தர் ஆவில நிறைஞ்சா பாதி பனைமரம் ஏறிடுவார். உண்மையை சொல்றேன். அது பிறகு இறங்க தெரியாது. ஃபயர் சர்வீஸ்காரங்களை கூப்பிட்டு தான் இறக்கணும். இதுக்கு பேர் ஆவில நிறையிறதா? அதுக்கு பேர் மரம் ஏறு ஆவி. சிலரை மலையேற வைக்கும், சிலரை மரம் ஏற வைக்கும். உங்க ஊர்ல நிறைய பேரை மலையேற வைக்கும். ஹலோ, சபைக்குள்ள இருக்கிறான் பெந்தகோஸ்தல, இது பிளந்த குஸ்தி தான். அங்க குஸ்தி நடத்துறான் நிறைய பேர். ஆவியில நிறைந்தவன் தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்வது மாத்திரமல்ல, அந்த வாழ்த்துதல் அவனை துள்ளி குதிக்க பண்ணும். எந்த வார்த்தை தெரியுமா? எந்த வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை டாக்டர் லூக்கா அழகாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எலிசபெத்தினுடைய வாயிலிருந்து வந்தவுடனே ஹல்லேலூயா 43வது 42வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? என் ஆண்டவர் வருகிறார். அதுதான் அவனை துள்ள பண்ணிட்டு. மரியாளுடைய வாய்ஸை கேட்டால, என் ஆண்டவருடைய தாயார் வந்து விட்டார், உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரட்சகர் வருகிறார். அவனை சும்மா இருக்க விடல. ஏன்னா அவனை அனுப்பும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார் என்று வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே யோவானே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற அந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஆமா, என்ன அனுப்பும் போதே சொல்லிட்டாரு. என்ன வனாந்திரத்தில் தான் இருந்தேன், எனக்கு மாற்று ஆடைகள்லாம் கிடையாது, ஒரே ட்ரெஸ்லே வாழ்ந்தேன். ஹலோ, என்ன ஒருபடியா பாக்குறீங்க? யோவான் ரொம்ப நாரி இருப்பானோ? ஒரே ட்ரெஸ் தான் வாழ்ந்தானா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது, ஒரே ட்ரெஸ்ல வாழ முடியுமான்னு. நான் என்ன செய்தேன்னு சொல்றேன். பீகார்ல நான் போன உடனே நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க அறைக்கு திருடன் வந்து எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துட்டு போயிட்டான். எங்க ஊர்ல அவன் வந்தான்னா கிளீன் பண்ணிட்டு போயிடான். கிளீன் இந்தியாலாம் வந்தான். ஸ்டவ் இல்லை, கோதுமை மாவு இல்லை, சட்டை இல்லை, பெட் இல்லை, பெட்டி இல்லை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒரு பின்னு கூட தானே விடலை. நான் வந்தேன், என் ரூமை திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. போட்டிருக்கிற பேண்ட்டு, ஷர்ட்டு, ஒரு பை, இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நான் நினச்சேன், சாமான் இருந்தால் தானே திருட வரான், சாமானே இல்லாமல் வாழ்ந்த அப்படின்னு சொல்லி பேண்ட்டையும் ஷர்ட்டையும் கழட்டி இன்னொருத்தர் கொடுத்துட்டு ஒரு காவி சட்டை வாங்கி காவியை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு செருப்பு போடாமல், ஏன்னா செருப்பை தான் திருமண வீட்டிலே திருடுறவன் இருக்கேன் நான். அதனால செருப்பு வாங்காமல் ஒரு பையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு லுங்கி, ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு லோட்டா, அது ஒரு செம்பு, ஒரு பைபிள், இதுதான். அது கூட ராத்திரி எவனும் தூக்கிட்டு போயிடுவானான்னு போட்டுக்கிட்டே தூங்கினேன். வாழ முடியும். திருமணமான பின்பும் ஒரு ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்தையா.
என் மனைவி எப்படி சகிச்சுக்கிட்டான்னு கேளுங்க, வேணா ஃபோன் நம்பர் தரேன். யோவானுக்கு துவைக்கலாம் வேண்டியதில்லை, ஒட்டகமாக இருந்தானே அது அப்படி போட்டு கொஞ்சம் காய போட்டால் போதும், அதில் இருக்கிற நாற்றெல்லாம் போயிடும். சாப்பாட்டுக்கு தட்டெல்லாம் வேண்டியதில்லை, தேன் கூட்டை பிடிச்சி சாப்பிட வேண்டியது, வெட்டுக்கிளியோ சுட்டு சாப்பிட வேண்டியது. எதுக்கு பண்டம், பாத்திரம், ஸ்டவ், கேஸு, அது இது. சிம்பிள் லைஃப். பட் அங்கே இருந்தாலும் தேவ சத்தம் இதுதான் தெரியும். ஏன்னா அவன் எதிர்பார்த்த ஒரு மேசியா வருகிறார், என் ஜனத்தை விடுதலையாக்குகிறவர் வருகிறார், அவருக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்க போறேன் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்ததுனால எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஒருத்தரையும் கணக்கில் வைக்கல. இந்த ஆளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் வாலிபன். He was only 30 years. 30 வயசு. வனாந்திரத்தில் சத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லிட்டு வனாந்திரத்தில் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். ஊருக்குள்ள வந்தெல்லாம் சத்தம் போடல. என்னைய மாதிரி மைக்கேல் அவனுக்கு கிடையாது, லைட்டு போட்டு கொடுக்கல. அகஸ்டின் ஜெபக்குமார் வரான்னு ஒருத்தர் நோட்டீஸ் ஒட்டல, யோவானுக்கு ஒருத்தர் நோட்டீஸ் ஒட்டல. ஆனா இவனுடைய தாக்கம் எல்லாரும் வனாந்திரத்துக்கு போனாங்க. கரங்களை தட்டி அந்த யோவானுக்கு ஒரு பெரிய இப்ப பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒழுங்கான அபிஷேகம் மேல இருந்ததுன்னா நீ ஆட்களை ஈர்க்கிறவனாக மாற்றுவாய். சிலரை பார்த்துருக்கீங்களா, இவன் அபிஷேகத்தில் நினைஞ்சுட்டான் எல்லாம் விளையிடுவான், எங்க அடிப்பான்னு தெரியல. சில அக்களை பார்த்துருக்கீங்களா, கண்ணையே மூடிக்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சட்டை கிட்டெல்லாம் போறது எங்கன்னு தெரியும். கேட்டா அபிஷேகம், அது அபிஷேகமா? எங்க கூட ஒரு பிரேயர் குரூப்ல வாலிபன் தான், அவன் அபிஷேகம் வருதுன்னா நாங்கெல்லாம் ஓடிடுவோம். எதுக்கு தெரியுமா? சட்டையை கிழிச்சு நம்மளையும் கிழிச்சு விட்டுருவான். ஆனா நம்ம அதுதான் பயங்கரமான அபிஷேகம். அடப்பாவி, எங்கேயாவது தங்களுடைய சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க மனம் திரும்பதுனால ஊரான் சட்டையை கிழிக்கிறக்கா சொன்னாங்க. நம்ம பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, அபிஷேகத்தை குறித்து நிறைய தப்பு சொல்லி கொடுத்துட்டாங்க, செய்து காட்டிட்டாங்க. அது வேண்டாம், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். வனாந்திரத்தில் தான் எல்லாரும் வந்தாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னு காட்டி கொடுக்கட்டுமா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்தாங்கன்னு அங்கே எழுதி இருக்குது. அதில் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அவன் சாதாரணமெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டான். 7வது வசனத்தில் அவன் பிரசங்கத்தின் லாங்குவேஜை பாருங்க. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, ஓஹோ, திரளான பெரிய கூட்டமே வந்துச்சு. விரியன் பாம்பு குட்டிகளே, போதும். வீட்டுக்கு வர்றவனை எப்படி வரவேற்கிறான் பாத்தீங்களா? வரும்போது விரியன் பாம்பு குட்டிகளே. எவனாவது வருமானா? நம்ம ஊர்ல உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தமே, பாசத்தின் பாசமே, தாய் தான் வேற, தந்தை ஒரே ஆளு தான், இப்படிலாம் சொன்னாதான் வருவான். அதனாலதான் நம்ம தலைவர்கள்லாம் தாய் தான் வேற, தந்தை ஒரே ஆளுங்கிறான். என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறான். சரி, அடுத்த வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அது நீங்க வீட்டுல போய் படிச்சீங்க. இப்ப பார்க்கலாம், இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், 10வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கோடு போடுற பழக்கம் இருந்ததுன்னா ஜனங்கள், அதுக்கு கீழே மட்டும் கோடு போட்டுங்க. ஆம், அதாவது மொத்தமான ஜெனரல் பப்ளிக் வந்துச்சு. இவன் வருவான். ஏன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பைத்தியத்தை சுத்தி கூட 10 பேர் இருப்பான். ரோட்ல ஒருத்தன் கொஞ்சம் பைத்தியக்காரன் தண்ணிட்டு போட்டும், பின்னால ஒரு 20 பேர் போவான். என்னலாம் இவன் யாருடான்னு சொல்றதுக்காக போவான். அப்ப ஜனங்கள் வர்றது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆமா, எதுக்கு போறான்னு தெரியாதானா போவான். அது பெரிய காரியம் இல்லை. கூட்டத்தை வச்சு ஆட்களை கணக்கு போட்டுறாதீங்க. அடுத்தது ஆயக்காரரும். 12வது வசனம். ஆயக்காரர். இவன் என்ன, ஆயக்காரர் ரொம்ப அழகான லாங்குவேஜ் போட்டிருக்குது. லஞ்ச பேர்வழி. யாராவது எழுதணும்னா பக்கத்தில் எழுதிங்க, லஞ்ச பேர்வழி.
ஒரு ஆளை விட மாட்டான், எல்லாத்தையும் லஞ்சம் வாங்குவான். ஏன்னா வரி வசூலிக்கு வைக்கிறான், அவனுக்கு கிம்பளம் கொடுத்தா போதும், அவன் வரியை கேன்சல் பண்ணிடுவான். இன்கம் டாக்ஸ் ஆளு. போர்ச்சவகரும். அதுக்கு பிறகு யாரு? 14வது வசனம். போர்ச்சவகரும். யாரோ சொன்னாங்க, இந்த போர்ச்சேவர்களுக்கு தலையில மூளை இருக்காதான், முட்டுல தான் மூளை இருக்குமா. நான் ஒரு தடவை ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு போது என்கிட்ட ஒரு லெப்டினன்ட் கர்னல், அவரும் பிரயாணம் பண்ணாரு. நான் சொன்னேன், சார் நான் ஒரு என்சிசிங்கிற ஒன்று இருந்தது அப்போ, இப்போல்லாம் காலேஜில் இருக்குதா தெரில. அதில் நாங்களாக இருக்கும்போது எந்திரிச்சு நின்று கதம் தாள்னு சொல்லுவார். கதம் தாள், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லி கொடுக்கல எங்கள் என்சிசி ஆஃபீஸர். அதனால இவர்கிட்ட கேட்டுக்கலான்னு, எதுக்கு சார் மிலிட்ரிக்காரனா ஒரே இடத்துல நின்று முன்னாலையும் போவோம் பின்னாலையும் போவோம், கதம் தாள் லெஃப்ட் ரைட்னு அரை மணி நேரம். எங்கள் வேலையே தான். ஏன்னா மேலே இருக்கிற மூளை முட்டுக்கு வந்துடணும். அவர் சொன்னது, அவர் சொன்னார், வடிகட்டின முட்டாள் தான் மிலிட்ரியில் சேருவான். நான் சொன்னேன், நீங்கள் சேர்ந்தீங்க, ஆஃபீஸரை சொல்லலை, நான் கீழ் மட்டத்தில் இருக்கவங்க சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து போர் சேவல் ஆஃபீஸர்ஸ் வரல, போர் சேவகர்கள் அவங்க கூட தொடப்பட்டாங்க. அவனுக்கு மனசே இருக்காது, இருதயமே இருக்காது, மூளையே இருக்காது, அவன் கூட வந்துட்டான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் மேலே அபிஷேகம் இருந்துன்னா எல்லா வர்க்கத்தினரும் உன்னை தேடி வருவாங்க. ஒரு பூல தேன் இருந்ததுன்னா அது என்னிடத்தில் தேன் இருக்கிறது வந்து பருகுங்கள் அப்படின்னு சொல்லுதா? தேனி தானா வருது. தேன் இல்லாத பிளாஸ்டிக் பூ தான் சொல்லும், வா 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 வான்னுட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பிளாஸ்டிக் பூவா ஒரிஜினலா? கொஞ்சம் பேருக்கு இடிக்குது. அப்ப தேனி இருந்ததுன்னா உன்னை அபிஷேகம் உண்மையா இருந்ததுன்னா அது ஆட்களை இழுக்கும்யா. நீ வாவான்னு சொல்ல வேண்டியதில்லை, அப்படி வாவான்னு சொல்றதுக்கு பேரு வேசி. வேசி தான் வா வா வாம்பா. பெஞ்சாதி வீட்டில் இருந்துட்டு கணவனே வாரும், என் அன்புக்குரியவரே டார்லிங் வெல்கம் அப்படின்னு எழுத சொல்றாளா? வருவான், எங்க போவான்? அல்லேலூயா. சில சபைகள்ல பெரிய லைட் கிட்டலாம் போடுவான், வா 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 வா. அவனை யாருன்னு நீங்களே தெரிஞ்சுங்க. ரொம்ப லைட்டு போட்டான்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, விளங்கலையா? ரொம்ப லைட்டு போட்டு கிடை 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 அவர் வராரு, இவர் வராரு, வானத்தை பூமியாக்குறவர் பூமியை வானமாக்குறவர் வர்றாரு. ஏமா பக்கத்தில் இருக்க ஏமாந்துடாத, அதுக்கு பேர் உண்மை அபிஷேகம் இல்லை, அது வெறும் பிளாஸ்டிக் பூ தான். அதனால தான் இப்படி செய்ய வேண்டியிருக்கு. தேவஜனமே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். யோவான தேடி போர்ச்சேவர்கள் வந்தார்கள், சாதாரண மக்கள் வந்தார்கள், அதிகாரிகள் வந்தார்கள், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் லஞ்ச பேர் வழி வந்தார்கள். என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதோடு மாத்திரமல்ல, இருந்தது வனாந்தரம், ஆனா அரண்மனை வரைக்கும் அவன் நியூஸ் போயிட்டு. அங்க ஏரோதுன்னு ஒருத்தர் இருந்தான் அந்த நாட்கள்ல, ரோம அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. அவன் அண்ணன் பெஞ்சாதிய வச்சுக்கிட்டு இருந்தான். சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்குது. தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை கூட்டு வச்சிருந்தா. அதுக்கு காரணம் அவன் இல்ல, அவங்க அண்ணிதான். ஹலோ வாலிபர்களே, அண்ணியா இருந்தாலும் அம்மா மாதிரி பழகுப்பா. சிலர் அக்கா 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 அக்கான்னு தான் சொல்லுவான், மெல்ல கையை போட்டுவான். உறவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது இந்த நாட்களில் உறவுல ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க கேம்பஸ் 27 ஏக்கர், அதில் ஒரு ஆர்டர் இந்த நிற்கிறாரு பிரகாஷ்னு ஒருத்தர், இங்கே கேமராமேன் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க, யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் தனியாக நின்று பேசுனா அண்ணங்கிட்ட அடி வாங்கணும். ஏன்னா என் ஆஃபீஸில் கம்பு வச்சிருக்கேன், எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பேசலாம்.
உடனே சொல்லுங்க எங்களுக்கு மொபைல் இல்லையா, மொபைல் எங்கள் தலைவனைக்குள்ளே வச்சே பேசுவாங்க, பேசு. ஆமாம், நான் என் மக்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே இருக்காங்க, எல்லாருக்கும் 5G, எனக்கு 7G. எனக்கு வந்துருண்டா. எத்தனையோ பேரை சொல்கிறேன். ஏன்னா ஆவியானவர் சொல்லுவார், அவன் போகிற போக்கே சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுன்னா. எத்தனை பேரை என் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு விட்டேங்கிறது சிலருக்கு தெரியாது. கூப்பிட்டுலாம் பேசலாம் மாட்டேன், கூப்பிட்டு 2 கொட்டு நொறுக்கு வச்சுட்டேன், போயிட்டு வரணும், தெரிஞ்சிடும், அவனுக்கு மூளை தெளிந்து விடும். நல்லா கவனிங்க. இந்த ஏரோதியாள், அவளுக்கு பேர் இப்ப ஏரோதியாள், பிலிப்பினுடைய பெஞ்சாதி மிஸ்ஸஸ் பிலிப், இப்ப மிஸ்ஸஸ் ஹேரோதேஸ். கொஞ்சம் பேர் அப்படி திரிவாங்க, என்ன செய்யறது? அவளை வைத்துக் கொள்வது நியாயம் இல்லைன்னு சொல்லி ஏரோவுக்கே செய்தி அனுப்பினாள். நீ அவளை வச்சுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள ஆளு. எங்க இருந்து ஆமா, அவரை கூப்பிட்டு, அவருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவரை கூப்பிட்டு கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு பொன்னாடலாம், நேரடிதான். ஆனா அவனை குறித்து ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவனை குறித்து ஒரு தெளிவான காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது என்னை அதிகமாக பாதிக்கிற ஒரு வசனம். 20வது வசனம். அதென்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். யாரு பண்றது? கெட்ட வேலை தான், வாழ்றது விபச்சாரத்தில் தான். ஆனா இவனுக்கு பயப்படுவான், இவன் சொல்லதை கேட்பான், இவங்கிட்ட ஆலோசனை கேட்பான். ஐயோ, இப்படிப்பட்ட ஆட்களை தேவன் அந்த தேசத்தில் எழுப்ப மாட்டாரோ? My son, my daughter, you may be that person. நீ அதுவா இருக்கலாம். அவனுக்கு என்ன? நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் என்றால் உலகமே அவனை பார்த்து நடுங்கும். பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், பெறாவிட்டால் ஆண்டவரிடத்தில் சொல்லு, உம்முடைய ஆவியை அனுப்பி என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பீராக. என்னுடைய பரிசுத்தம் என்னிலே வாழும் போது என் வார்த்தையிலே வெயிட்டேஜ் இருக்கும், என்னுடைய நடக்கையிலே பயங்கரம் இருக்கும். அரசாங்கத்தில் மேல இருக்கிறவங்களும் ஆடிடுவாரு. நான் என்னுடைய பெருமையை சொல்ல வரவில்லை. எங்க கிட்ட ஒரு எம்எல்ஏ, எங்க தொகுதிக்கு அடுத்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவன் கட்சிக்காரன் ஒருத்தனுக்கு எங்க ஸ்கூல்ல 2 பிள்ளைங்க படிச்சாங்க, அவங்களுக்கு நான் கன்செஷன் கொடுத்திருந்தேன், ஏன்னா ஏழைங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். பஸ்ஸில் ஃப்ரீயாக வந்துட்டு போனாங்க, ஹாஸ்டல்லையும் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டேன், கொஞ்சம் மாத்திரம் அவருக்கு ஃபீஸ் வச்சுருந்தேன், என்ன ஏழைன்னு சொல்லி. அவன் அதுவும் வேண்டான்னு சொல்ல போது நான் சொன்னேன், தம்பி நான் உன்னை நேசித்து ஏழைன்னு தான் சொல்லி படிக்க வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் கொடுக்கலான்னு சொன்னோன்னே அவன் நேரம் இந்த எம்எல்ஏட்ட போனான். எம்எல்ஏ சொன்னார், அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா அவனுக்கு முழு ஃபீஸையும் நீ மாற்றி விட்டுருவோம். நான் சொன்னேன், நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், உம்ம கட்சிக்கு தான் ஓட்டு வாங்குறான், அதனால் நீரே கொடு. அவர் உடனே கோபத்தில் ஐசிஎஸ்சி போர்டுக்கு எழுதிட்டார், இவர்கள் ஏழை பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்கள், இவர்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுப்பதில்லைன்னு எழுதிட்டார். போர்டு அங்கேருந்து எனக்கு லெட்டர் எழுதிச்சு. நாங்கள் பதில் எழுத வேண்டிய விதத்தில் பதில் எழுதிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஆடிட்டோரியம், 7000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் திறக்கிறதுக்கு நான் கூப்பிடலை, ஒரு மந்திரி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்னையும் கூப்பிடுங்க. சரி வா. அவர் லாலு பிரசாதுக்கு வலது கை, அவருடைய ஆர்ஜேடி பார்ட்டிக்கு அவர் தான் ட்ரெஷரர், அவர் எனக்கு எலியாஸ் ஹுசைன் அவருக்கு பேர். அவர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் ஆடிட்டோரியம் திறப்பலாவுக்கு என்னைய கூப்பிட மறந்துடாங்கன்னு 3 நேரம் ஃபோன் பண்ணிட்டார். சரி
3வது நேரம் ஃபோன் பண்ணும்போது நான் 6 எம்எல்ஏயோடையும் வருவேன்னாரு. நான் சொன்னேன் யாரெல்லாம் வர்றேன்னா இவன் பேரையும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அவனை உள்ளே விட மாட்டேன், உள்ளே விட மாட்டேன். என்னையா நடந்ததுன்னு கேட்குறேன். நடந்ததை சொல்கிறேன், என் சகோதரர்களுக்கு சாட்சி. என்னையா சொல்கிறேன்னு கேட்டார். நான் அவன் போர்டு கழுவி போட்டான், இங்கே பள்ளிக்கூடத்தை மூடணுங்கிறவனை மூடுறவனை உள்ளே விட மாட்டேன் அப்படியா சொன்னான். உடனே மந்திரிக்கு கோவம் வந்துச்சு. அவன் உன் காலை பிடிக்கலைன்னா நான் கூட்டிகிட்டு வந்து உன் காலில் விழ வைக்கிறேன். சரி, எங்கள் ஆடிட்டோரியம் டெடிகேஷனுக்கு மந்திரி வந்தார். கூட 6 எம்எல்ஏ தனித்தனி காரில் வரான். இவன் காரில் இருந்து இறங்கும்போது என்னை கையை குடிச்சோன்னே மூடுறவன வா. உடனே காலில் விழுந்து எங்கள் ஊர் வழக்கப்படி காலை தொட்டு தெரியாமல் பண்ணிட்டேன், இன்னும் செய்ய மாட்டேன். இப்போ மந்திரி பார்க்கல. விழா ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. பக்கத்து கிரீன் ரூமில் நான் உட்காந்து பேசிடும்போது மந்திரி கேட்டார், இவன் காலில் விழுந்தானா? அஞ்சன் விழுந்தான். அதிகாரம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நம்புறவங்க பாடலாம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் இந்த அதிகாரம் என் தலையின் மேல அபிஷேகத்தின் ரூபத்தில் இருக்கிறது என்று தெரிந்தால் ஏரோது உனக்கு பயந்துதான் ஆவா. நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய கரங்கோசத்தையோடு கூட. ஒரு தடவை அடி வாங்கினது நான் நேற்று கூட்டத்தில் சொன்னேன். நேற்று கூட்டத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். அடி வாங்கும்போது அது கிருஷ்ணாஷ்டமி. அவங்க சிலையை கூட்டி போனாங்க. அவனுங்களே தள்ளி உடைச்சிட்டு என்னைய உடைச்சான்னு பொய்யா சொல்லிட்டாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ போலீஸை கூப்பிட்டதே நான் தான். டிஎஸ்பி கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் கலாட்டா பண்ணுறாங்கன்னு சொன்னது நான் தான். டிஎஸ்பிக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடவில்லை, நீ எங்கள் மக்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று. 2 நாள் என்கொயரிக்கு பிறகு பெரிய அது முழு பட்டணத்தையே கலக்கி விட்டது. ஒருத்தர் உபவாச ஒரு உண்ணாவிரதம் வேற இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நான் பேச விரும்பலை. இப்போ டிஎஸ்பி சொல்கிறாரு ஐயா உங்களை கைது பண்ணணும்னு ஆர்டர் வந்திருக்கு மேலே இருந்து. நான் சொன்னேன் கைது பண்ணுறதுக்குலாம் நான் சட்டத்துக்கு அடங்குற ஆள் தான். ஆனால் கைது பண்ணும்போது நான் என் காரில் தான் வருவேன். என் சகோதரர்கள் பின்னால் டெம்போ டோலோவில் வருவாங்க. முன்னாலே என் மக்கள் இருக்கிற 4 பேர் இருக்கிற ஒரு கார் போகும். அதுக்கு முன்னால் தான் உங்கள் கார் டிஎஸ்பி கார் போகணும். அதுக்கு பின்னால் ஒரு பைலட் காரில் போலீஸ்லாம் வரணும். அதுவும் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் அவங்க வரணும். அவர் சொன்னார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் கேட்குறோம். நான் என் காரில் போனேன். நடுவில் பேப்பர்காரன் எழுதுறான் இவர் அரெஸ்ட் பண்ணலை, இவர் மந்திரி மாதிரி புறப்பட்டு போனார். கட்டளை போட்டது யாரு சொல்லுங்க? யாரு?
யார் ஐயா? முழு வீடியோ வேணாலும் காட்டுறேன். எங்கள் மீடியா துறை அதிலலாம் கில்லாடிங்க உடனே வீடியோ எடுத்துட்டாங்க ஃபுல்லாக. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. அவன் அடிப்பான் இவன் கடிப்பான்னு ஏன் பயப்படுற? ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்து, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்து, உன் வாயில தேவ வார்த்தை இருக்குமானால் எதிர்காலம் உனக்குத்தான், எதிர்காலம் உனக்குத்தான். மடியில கனம் இல்லாதனால வழியில பயம் இல்லையா? மடியில கனம் இருந்தா தானே பயம் இருக்கணும். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, என் வாலிப செல்வங்களே, என் தங்கச்சி, உடனே சொல்லுங்க இதெல்லாம் நீங்க ஆம்பளைங்க, நாங்கள் நடத்தலாம் பொம்பளைங்க. ஒரு தடவை என் மனைவி ராத்திரி 11 மணிக்கு நக்சல்பாரிகள் இருக்கிற ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறா. புது பொண்ணை கூட்டிட்டு வரா. ஒரிசால வெள்ளம் வந்ததுனால அங்கெல்லாமோ சுற்றி வர்றா. எனக்கு தெரியாது, நான் கயாங்கிற பட்டணத்தில் இருக்கிறேன், ஒரு பயிற்சியில் இருக்கிறேன். இப்போ வந்தவளுக்கு ராத்திரி 11 மணி. இப்போ நாங்கள் எங்கள் இருக்கிற வீட்டுக்கு 17 கிலோமீட்டர் போனோம். அங்கே போனால் தான் தெரியும் நான் எங்கே போனேன்னுட்டு. அன்னைக்கு ஃபோன்லாம் இல்லை. அவள் பார்த்தா அங்கே பிசிஓ இருந்தது. கலெக்டரை கூப்பிட்டு, அங்கே இருக்கிற கலெக்டரை கூப்பிட்டு, நானும் என்னோடு கூட 4 பேர் வந்திருக்கிறோம், எங்களை டெய்ரியான் சோனில் கொண்டு சேர்த்து விடுங்கள் சொன்னோடனே, கலெக்டர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தவர். ராத்திரி 11 மணிக்கு அடிச்சு பிறண்டு வந்து அவரே சாமான் ஏற்றின உடனே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எல்லாரும் சலிட்டு அடிக்கிறான் என் மனைவிக்கு. பக்கத்தில் இருக்க கை எப்படி சொல்லு, நீ பெண் என்றால் என்ன? உன் அபிஷேகத்தின் அதிகாரம் பெரியது. ஆனா பரிசுத்தத்தை காத்துக்கொள், நீதியை காத்துக்கொள், உண்மையை காத்துக்கொள். வாயில ஒழுங்கான காரியம் இருக்கட்டும். உன்னை அடிக்க ஆள் இல்லம்மா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கும் தெரியல, ஜனங்களுக்கும் தெரியல. ஐயோயோ, ஆகுறாங்கிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தோம். ஒரு பெரிய குருசைடு, பெரிய பெரிய கல் டம்முன்னு வருது. ட்ரம் அடிக்கிறவங்களாவது இவங்க வெறும் பேடில் அடிக்கிறாங்க. அவன் பெரிய ட்ரம் வச்சு அடித்தான். அடிச்சடியில் அது புத்துக்கிட்டு போயிடுச்சு. அங்கே இருந்த பாஸ்டர்கள்லாம் பார்க்கணும், ஃபைலை வச்சுக்கிட்டு அல்லேலூயா. நான் 35 பேரோட போயிருந்தேன் பீகார்லேருந்து. கல் எரிஞ்சு இருக்கும் போது தான் நான் போய் சேர்ந்தேன். 2ஆம் நாள் கூட்டத்தில் நான் போய் நின்னதான் கல்லை காணும். கூட்டம் நடத்தின என்னுடைய நண்பர் ஒய்டி ஜெயசீலன், டாக்டர் ஒய்டி ஜெயசீலன், இப்போ டெல்லியில் அவர்கிட்ட போய் கேள்வி பாருங்க. அவர் சொன்னார், பீகாரே வந்துட்டு நம்ம பயம் இல்லை. பீகார் வரலையா, என் கூட இருக்கிறவர் என்னோடு கூட வருகிறார். தம்பி, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வனாந்திர வாசியா இருக்கலாம், உன் வாயில இருக்கிற வார்த்தை கரடு முரடா இருக்கலாம், நீ சிம்பிள் லைஃப் வச்சிருக்கலாம். நீ ஆடிக்காரில் வந்தாதான் ஆடி ஆடி உன்னை வரவேப்பான்னு தப்பான கணக்கு போட்டுறாத. சிலர் அதுக்காக இஎம்ஐல வாங்கியிருக்கான் காரு, மாசம் 20,000 ரூபாய் கட்டுற மாதிரி. ஏன்னா அப்பதான் மதிப்பாங்களாம். உன் மதிப்பு கொண்டு குப்பையில போடு. அதுக்காக சபையினர் எப்படியா காணிக்க கொடுங்க, இஎம்ஐ கட்டணும். நீ யார் இஎம்ஐல கார் வாங்க சொன்னது? அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாத. உனக்கு தேவை பரிசுத்தம், உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, உனக்கு தேவை தேவ வார்த்தை. நீ இந்த தேசத்தை கலக்க முடியும். இங்க எதிர்ப்பின் சக்திகள் உண்டுதான், எதிர்ப்பின் சக்திகள் உண்டுதான், ஆனா கலக்க முடியும். தலை போனா என்னையா, மிஞ்சி மிஞ்சி போனா தலை தானே போச்சு. ஆனா யோவானை கண்டு அந்த நாட்களில் தேசத்தார் அனைவரும் நடுங்கினார்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது, எபேசு பட்டணத்தில் அவனுக்கு சீஷர்கள் காணப்படுகிறார்கள். நாட்டை விட்டு நாடு அவன் புகழ் வனாந்திரத்தை விட்டு போல. அடுத்தது நேர ஜெயிலில் தான். நீங்க உடனே சொல்லுங்க, பெரிய அற்புதம் செஞ்சிருப்பார். இல்ல, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் யோவானை குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம்.
41வது வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து, அநேகர் இயேசுவிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. என்னது? ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் இவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவை குறித்த சாட்சி இருந்தா அதான் தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தல அப்படிதான் சொல்லுவோம். இயேசுவை குறித்த சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. Do you talk about Jesus? You are a prophet. You are a prophetess, my dear son, my dear daughter. Listen. அதான் எந்த காலத்துல அந்த யோவான் வந்தா நீங்க சொல்லலாம். அது யூதாவில் நடந்துச்சு. யூதர்கள் இருந்தாங்க. அவங்க எலியா ஒருவன் வருவான்னு சொன்னாங்க. அதனால எதிர்பார்த்திருந்தாங்க. அதனால இவன் வந்தவன அவனை எலியான்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க. எங்க காலம் அப்படி இல்லை அங்கிள், எங்களுக்கு காலம் ரொம்ப மோசமான காலம். எஸ், ஐ நோ. நீங்க இதை புரிந்து கொள்ளணும்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் தான் தரப்போறேன். என்ன ஹோம் ஒர்க் தெரியுமா? நான் சொல்றதை நல்லா கவனிங்க. எந்த காலத்துல யோவான் தேவனுடைய சத்தமாக வெளிப்பட்டான் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க இதனுடைய சரித்திர பின்னணியை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் விக்கிரகங்களை ஆராதித்து அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அவருடைய வழியிலே நடந்து தங்களையே கெடுத்து அவலட்சணமாய் வாழ்கிறதை ஆண்டவர் தடுத்து பார்த்தார். பஞ்சம், பட்டயம், காட்டு மிருகங்கள், தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் அனுப்பி பார்த்தார். ஒன்றும் சரிப்பட்டு விடல. வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர்களை கூண்டோடு பாபிலோன் என்கிற தேசத்துக்கு நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகைக்கு அனுப்பி வைத்து விட்டார். ஆனா ஆண்டவர் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருந்தாரு 70 வருஷம் கழிச்சு அவங்களை திரும்ப கொண்டு வரேன்ட்டு. 70 வருஷத்துல விக்கிரகம் எல்லாம் போயிடுச்சு. வெரி குட். நல்லா கவனிங்க. 2 குரூப்பா இருந்தாங்க. 10 கோத்திரம் ஒண்ணு, 2 கோத்திரம் ஒண்ணு. அதுவும் போயிட்டு ஒரே கோத்திரம் ஆயிட்டான். இப்ப யூதர்கள் என்று தான் அழைக்கப்படுகிறார்கள். 2 போச்சு. வெளியே இருக்கிற 2 போச்சுது. உள்ள இருக்கிற அசுத்தம் போகவில்லை. உள்ள இருக்கிற அசுத்தம் என்ன? நெகேமியாவின் புத்தகத்தை படிச்சு பாருங்க, எஸ்ராவின் புத்தகத்தை படிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் ஹோம்ஒர்க் அவங்களுக்கு கொடுத்துறேன். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் யாரும் அப்படி பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம். சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்காக நன்றி. இப்ப உங்க வந்த உடனே ஒரே அட்டகாசம். திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்த பாவத்தை விட்டு விலகல. எப்படிப்பட்ட பாவத்தை விட்டு விலகலைங்கிறத ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறதுக்காக ஒரு சாம்பிளா ஒரு கூட்டத்தை மல்கியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலம் சொல்றாரு. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டு இடைவேளி. நல்லா கவனிங்க நான் சொல்றத. தங்கச்சி காதை கொடுத்து கவனிமா. 100 வருஷம் ஆண்டவர் என்னெல்லாமா பண்ணி பார்த்தாரு. திரும்ப வந்தானுங்க, ஆலயத்தை கட்டினானுங்க, எல்லாம் செஞ்சாங்க. நெகேமியா வந்து கோட்டெல்லாம் கட்டினா. ஆனா உள்ள மனுஷன் மாறல. மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், கட்டடங்களோ கோட்டைகளோ நம்மை பாதுகாப்பதல்ல, உள்ளான மனிதனில் ஏற்படுகிற உணர்வு. ஒன்னும் முடியல. ஆண்டவர் அதனால கடைசியா மல்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுத பண்ணார். அது 4 அதிகாரம் இருக்குது. எல்லாத்தையும் நான் பேச விரும்பல. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் செய்த பாவத்தை தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. வழி நடத்துகிற ஆசாரியன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் ஜனம் இருக்குங்கிறதுனால ஆண்டவர் இப்ப ஆசாரியர்களுக்கு பேசினதா மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஜனங்களுக்கு அல்ல. மல்கியால 4 அதிகாரம் இருக்கு. முதல் அதிகாரத்தை அங்க ஒண்ணு சொல்லியிருக்கோம். நீங்கள் என்னை அற்பமா எண்ணினீர்கள். முதலாவது தேவனையே அற்பமா. ஆண்டவர் சொல்ற என்ன எஜமான்னு சொல்றீங்கடா. எஜமான எஜமான்ங்கிற கீழ்ப்படிகிறது இல்ல. என்னை அப்பா அப்பான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எனக்கு கனம் பண்ணுகிறது இல்ல. என்னை அசட்டை பண்ணினோய். 2வது
உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான்? ஆலயத்தின் கதவை. என்ன ஊழியம் செஞ்சாலும் காசு தான் கடவுளப்பா. ஆமா, சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஜோமன் 2500 ரூபாய் கொடுத்தாதான் தண்ணி பாட்டில் கொடுப்பாரு. ஏன்னா அவர் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச எண்ணெய் தண்ணி எண்ணெய்னாலும் பரவாயில்ல. எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான்? நிலைமை மோசமாயிடுச்சு. 2வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஆண்டவரே புலம்புறாரு. உங்களுடைய தகப்பன் லேவி, அதாவது ஆரோன், அவன் வாயில வசனத்தை தேடினாங்க, உன் வாயில வசனம் இல்லடா. அவன் யதார்த்தமாய் நேச்சுரலா வாழ்ந்தான். நீனும் பெரிய பந்தா காட்டுறடா. அவன் சத்தியத்தை சத்தியமாக போதித்தான். அவன் வாயில சத்திய வேதம் இருந்தது. அப்படிலாம் சொல்லிட்டு கீழே வராரு. பரிசுத்தத்தை சிநேகிக்கிற நான் உன் நடுவில் இருக்கிற விபச்சாரத்தை பார்த்து அழுகிறேன். மனைவி துரோகம் பண்ணுகிறாள், மனவன் துரோகம் பண்ணுகிறான். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். டைவர்ஸ். ஒரே கூரையின் கீழே தான் இருக்காங்க, ஆனால் 2 பேரும் பேச மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட மாட்டாங்க. ஐயோ, ஆண்டவர் சொல்கிறார், ஜனத்தை வழி நடத்த உடைய நிலைமை இப்படிதானா? 3வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, நான் இதோ பெரிய ஆக்கினையை கொண்டு அவங்களை சுத்திகரிக்க வருகிறேன். பொன்னை உருக்குவது போல, வெள்ளியை உருக்குவது போல உருக்க வருகிறேன். அப்ப அவங்க கேட்பாங்க, எதுக்கு எங்களை தண்டிக்கிறீன்னு? நீ காணிக்கையில இருந்து எல்லாத்துலயும் நீ வஞ்சிக்கிற, எனக்குரியதை கொடுக்க மாட்டேன். 1வது அதிகாரத்துல சொன்னாரு, நல்லதெல்லாம் நீ வச்சுக்கிடுவேன், சப்பையானதும் குருளும் ஆனதை எனக்கு கொடுத்துருவேன். உனக்கு பயமே இல்லாம போச்சு. உனக்கு பயமே இல்லாம போச்சு. சாராள் நவரஜிதை கண்டுதான் சொன்ன ஒரு பாடலை பாடுறான். தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. இந்த பாட்டை முழுவதும் நான் பாடுறதுக்கு எனக்கு இயலவில்லை. ஆதி பிரதிஷ்டை எல்லாம் உடைஞ்சு போச்சு. பரிசுத்தத்துக்கு மேன்மை பாராட்டுகிறதெல்லாம் தீஞ்சு போச்சு. ஆத்மாக்களுக்காக அல்லும் பதறும் கதறதெல்லாம் போயிடுச்சு. உபவாச கூட்டம் தமிழ்நாட்டில் ஏராளமா நடக்குது. 2 மணிக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும் நோட்டீஸ்ல போட வேண்டியிருக்கணும், வரமாட்டாங்க. காலையில 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருந்து உபவாச கூட்டம். 2 மணிக்கு மேல போய் பார்த்தீங்கன்னா பிரியாணி. இதுக்கு பேரு உபவாசமா? யாரையும் குறைய சொல்லல, யாரையும் குறைய சொல்லல. வாருங்கள் பரவச ஆராதனை. என்னத்த பரவசம்? ஆணும் பெண்ணும் பஞ்சாபுக்கார மாதிரி ஆடுறதுக்கு தான் பரவசம். பஞ்சாபில் அப்படி ஆடின ஒரு ஆளை கைது பண்ணி ஆயுள் தண்டனையா உள்ள போட்டாங்க ஐயா. அவன் ஹெலிகாப்டர்லாம் வச்சிருந்தான்.
நேபாளத்துக்கு ஊழியத்துக்கு போனா ஹெலிகாப்டர்ல போவான். 6 பேர் AK-47 தான் போனான். நான் வாழுகிற வட இந்தியாவை சொல்றேன். எங்க ஊர்ல ஒருத்தர் மிஷனரின்னு சொன்னாரு. இங்க இருந்தா வந்தார், தமிழ்நாட்டில் இருந்தான்னு. தனி கொஞ்ச நாள் எங்களோட இருந்தாரு. என் பேரை வச்சு நிறைய ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. ஆனால் கடைசியில் தனியா போய் ஊழியம் நடத்துறாரு. அங்கிருந்து ஓடி வந்துட்டார். என்ன, CMC மெடிக்கல் காலேஜில் நான் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்கணுட்டு ஒரு 4 பேர்கிட்ட 4 கோடி ஆட்டை போட்டார். உள்ள இருக்கிறாரு. நாட்டில் அப்படி நடக்கிறார், சபையிலும் நடக்கிறது. தேவன் புலம்புகிறார். என்ன சொல்ல வர தெரியுமா? யோவான் வந்த நேரம் நல்ல நேரம் இல்லைங்க, நல்ல நேரம் இல்லைங்க. பரிசேயர்கள் நல்ல நீள அங்கி போட்டிருப்பான், ஆனா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றன். அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஊர் முழுதும் பரிசேயர்கள், சதுசேயர்கள். தேவதூதர்களை நம்ப மாட்டான், ஆலயத்தில் இருப்பான், வேதம் பேசுவான், தேவதூதர்களால் எழுதி கொடுத்த கட்டளை என்பதை சொல்லுவான். ஆனா தேவதூதர்களை நம்ப மாட்டான், நியாய தீர்ப்பையும் நம்ப மாட்டான். ஏரோதியர்கள் சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம், போவையான்னு சொல்ற ஏரோதியர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவருக்கு வாயாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேண்டும், வாயாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாலிபன் வேண்டும். தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அப்பா மேல் அந்த பாத்திரம் முதல்ல சொன்னேன். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம் ஆதரவில்லாத பாத்திரம். அதனால் தான் காட்டு தேனை உண்டான் என்று சொன்னேன். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம் மாற்று உடை இல்லாத பாத்திரம். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம். மேடை போட்டு கொடுக்கல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல, அகஸ்டின் ஜெபக்குமார் வர்றான்னு சொல்ற மாதிரி. நான் ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு அழிவன் தான். மயிலாடுதுறையில் மட்டும் இல்ல, இந்த டெல்டா பகுதிக்கு இதை அசைத்து இதை தேவனுக்கு நேராக திருப்புகிற ஒரு பெண், ஒரு தம்பி, வாலிப தம்பியை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர். நீ மாத்திரம் சொல்லிப்பாரு, பரிசுத்தத்திற்கும் அபிஷேகத்திற்கும் தேவ வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லிப்பாரு. உன் கையை பிடிச்சு தூக்கி எடுத்து இந்த பகுதிகளை மாத்திரம் இல்லை, இந்த தேசத்தை அசைக்கிறதுக்கு இதே போல ஏராளமான பகுதிகள் இருக்கிறதே. அந்த பகுதியில் போய் காடா இருக்கும், மேடா இருக்கும், இதுவரை இயேசுவின் நாம அறிவிக்கப்படாத பகுதியா இருக்கும். உங்ககிட்ட ஒரு பெரிய மூலதனம் இல்லாம இருக்கலாம். ஐயா பீகாருக்கு போகும்போது இருந்ததையும் தூக்கிட்டு போயிட்டான். I started the whole ministry with a scratch. நான் சொன்னேன்ல, திருடன் தூக்கிட்டு போயிட்டான்னுட்டு. ஒன்றும் இல்லாம தான் ஆரம்பிச்சேன். நல்ல வேலையில் இருந்தேன். ஆண்டவர் என்னை வரும்போது மறுபடி கூப்பிடும்போது நான் 2 மிஷனரியை நான் தாங்குறேன்னு சொன்னேன். அவ்வளவு சம்பளம் வாங்கினேன். God said, உன் பணத்தை தூக்கி குப்பையில் போடு, நீ தான் எனக்கு வேணும்னு சொன்னார். இன்னைக்கு 3200 ஊழியக்காரங்க எங்கூட, எங்களுடைய பேரோல்ல 3000 அநாதை பிள்ளைகளை, வேசிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறோம். 25,000 பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, தரமான கல்வி, ஆங்கிலத்திலேயே மாத்திரமல்ல பாலிடெக்னிக் வரைக்கும் நடத்துறோம். 150 படுக்கை கொண்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரி உண்டு. பலவிதமான உபரி மருத்துவ சாலைகள் உண்டு. 1 ரூபா கடன் இல்லையா, யார்கிட்டையும் கேட்டது இல்லையா. எங்க பத்திரிக்கை எடுத்துப்பாங்க, என் செய்தியில் எங்கேயாவது நான் காசு கேட்டிருக்கேனா? இல்லையா. அனுப்புகிற அவர் இருந்தால் அது போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். என்னைய தூக்கிட்டு போறதுக்கு நிறைய நேரங்கள்ல நக்சலைட்டுகள் முயற்சி செய்தாங்க, கொள்ளைக்காரர் முயற்சி செய்வாங்க. என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்க வீட்டுக்காரர் நீங்க 10 மணி ட்ரெயினில் வராருல, வீட்டுக்கு வர மாட்டார், நாங்கள் கொண்டு போயிடுவோம். முதல் தடவை கேட்ட போது என் மனைவி ஒன்றும் சொல்லலை, 2வது தடவை சொல்லலை, 3வது தடவை சொல்லும் போது சொல்லிட்டா, அவரை வச்சு சமாளிக்க முடியும்னா தூக்கிட்டு போ. இந்த ஆளை வச்சு சமாளிக்க முடியும்னா தூக்கிட்டு போ. பயமுறுத்தல் உண்டையா.
என் சகோதரர் சொல்லாங்க, அண்ணன் தனியாக போகாதீங்கண்ணே. நேற்று கூட பிரதர் மோகன் சிலாசரஸ் அங்கே கேட்டாரா, அண்ணன் இன்னும் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறாரா? கூட இருந்தோம் சொன்னா 79 தான் ஆகுதுன்னு சொல்கிறாரு. கைலாகு கொடுக்குறதுக்கு ஆள் வேண்டியதில்லையா, என் பைபிளை தூக்குறதுக்கும் ஆள் வேண்டியதில்லை, என் பையை தூக்குறதுக்கும் ஆள் வேண்டியதில்லை. என்னென்றால் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருக்கிறீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் தேவன் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பதுக்குத்தான் அங்கிள் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு யோவானால இருள் சூழ்ந்த நேரத்தில், நான் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லட்டும், மல்கியாவிட்ட பேசின பிறகு ஆண்டவர் 400 வருஷம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். 400 years உங்களோட பேசி பிரயோஜனமே இல்லை என்று 400 வருஷம் பேச மாட்டேன்ட்டார். அவ்வளவு வருத்தம், அவ்வளவு வருத்தம். 400 வருஷத்துக்கு பிறகு இருண்ட காலத்துல ஒரு வாலிபனை எழுப்பினார். அவன் பேர்தான் யோவான். அவனை குறித்து வேதம் சொல்கிற தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் யோவான். இன்னைக்கு யாரும் கண்ணை மூடக்கூடாது. அங்கிள் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒருவேளை அம்மா இல்லை அப்பா இல்லை, யாராவது பரவாயில்ல, இல்லை அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க அதிகமாக தேடலை, ஆனால் எனக்குள்ள இன்னைக்கு நீ ஆண்டவர் பேசியிருக்காரு. இந்த அழுகி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ரேப்ஸுக்கு குறைவே இல்லை. டாஸ்மார்க் போட்டு அவன் செத்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு குறைவே இல்லை. தமிழ்நாட்டில் கொள்ளை குறைவே இல்லை. பெரிய இடத்துலையும் லஞ்சம், சின்ன இடத்துலையும் லஞ்சம், லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலை நடக்கும். அந்த இடத்துல தேவன் என் மேல் தன் கரத்தை வைக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். என்னை கொண்டு ஒரு அசைவை உண்டாக்கப் போகிறார் என்பதை அறிகிறேன். என்னை தருகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் யாரும் கண்ண மூட வேண்டாம். எதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்க போறதில்லை. உன்னை தேவன் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு எழுப்பியிருப்பார் என்பதை உணர்வாய் என்றால் நீ அப்படியே எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். கண்டிப்பு அல்ல. If you feel so afraid of this call, இது ஒரு ஆபத்தான கால் அழைப்பு. யோவானுக்கு திரையே எடுத்துட்டாங்க, ஆனால் அவனுக்கு முடியும். எல்லாரையும் நான் எழுந்திருக்க சொல்லலை, நான் மறுபடியும் சொல்றேன். உனக்கு பயமா இருந்தேன்னா உட்காந்துக்கலாம். நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், நாங்களும் தப்பா நினைக்க மாட்டோம். இந்த டெல்டா பிரதேசங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்துல, இயேசுவை தெரியாத எண்ணற்ற கோடிகள் இருக்கிற தேசத்துல ஒரு சின்ன சாட்சி மாத்திரம் சொல்கிறேன். வெடிகுண்டு செய்து கொண்டிருந்த சீனிவாசன் என்ப ஒருவனை ஆண்டவருக்குள் நடத்தும் பாக்கியம் எனக்கு தந்தார். அதை என் புஸ்தகத்திலே கூட எழுதியிருக்கிறேன். என் புஸ்தகத்தை நீ இல்லாவிடில்லை, நீங்கள் வாசித்தால் தெரியும்.
எனக்கு ஒரு தடவை ஒரு மோட்டார் சைக்கிளில் நானும் என்னோடைய நண்பரும் போய் கொண்டிருந்த போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி முகம் முழுவதும் வெட்டி இந்த பற்களெல்லாம் உடைந்து இரத்த காட்டேரி போல ரத்தம் நிறைந்தவனாக நான் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வீட்டுக்குத்தான் வந்தேன். எப்படியோ முதலுதவியெல்லாம் கொடுத்து எனக்கு சரி செய்து விட்டார்கள். உதடு கிழிந்து தொங்கிற்று, 4 பற்கள் இல்லை, சாடையில நல்ல அடி, உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கி போயிருந்தது. என்னை பார்ப்பதற்கு அந்த சீனிவாசன் வந்தான். இரத்த காட்டேரியாய் வாழ்ந்த அவன் வந்தான். என் கையை பிடிச்சு முத்தமிட்டு, அண்ணே நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க மட்டும் பீகாருக்கு வராம இருந்தா நான் 100 பணக்காரர்களை கொண்டு குவிக்கிற பாவியா இருப்பேன். என்னோட கூட 20 வாலிபர்களை நான் ஆயத்தப்படுத்தி வீட்டிலேயே குண்டு தயாரிச்சு கொண்டது என்ன, நீங்க சுவிசேஷம் என்கிற இயேசுவின் அன்பை சொல்லி இழுத்து கொண்டீங்க. என் கையை பிடிச்சு அழுது என் கையெல்லாம் அவனுடைய கண்ணீரெல்லாம் நிறைந்தது. நான் அவனை பார்த்து சொன்னேன், நான் வந்துராட்ட யாரையாவது அனுப்பியிருப்பாரு. என்ன சொன்னான் தெரியுமா? இல்லைன்னு நிறைய பேர் காதுல தேவ சத்தம் விழுறதில்லை. பாம் உண்டாகி கொண்டிருந்த என்ன தொடர்ந்து நான் சாதாரணம் அல்ல. என் பேர் 3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது. என் தலைக்கு அரசாங்கம் பணம் வைத்திருந்தது. அந்த நேரத்தில் நீங்க இயேசுவை காண்பித்தீர்கள், சொல்லவில்லை, காண்பித்தீர்கள். I become a Christian today. அவர் எம்எஸ்சி எம்எட் படித்து அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாகவே மாறிவிட்டான். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், கூச்ச சுபாவம் உள்ளவன். என்னை ஆண்டவர் தன்னையில கையில் எடுத்த போது அவர் கையில தண்டாயுதமாக என்னை மாற்ற முடியுமானால் உன்னையும் மாற்ற முடியும் தங்கச்சி, உன்னையும் மாற்ற முடியும். 2 கரங்களையும் உயர தூக்கி கண்களை மூடி